Hi friends, Basha's Kitchenல வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபி ப்ரான் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரான்ஸை ஓவர் குக் பண்ணாமல் நல்ல ஜூஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு தம் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் அதை நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம்னா அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து போயிடும். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டோட கரெக்டான பதத்தில் எப்படி ஒரு ப்ரான் பிரியாணி செய்யறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், தயிர், கொத்தமல்லி, புதினா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும். நான் வந்து இன்றைக்கி யூனிட்டி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு சின்ன ப்ரான்ஸ் தான் கிடச்சிது. ஸோ இதை நான் இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இதை நம்ம வந்து பிரியாணியில் மொத்தமாக அப்படியே சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிரும். அதனால இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸை போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இதில் நான் வந்து மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால ப்ரான்ஸில் நல்லா நம்மளுக்கு உப்பு காரம் இறங்கியிருக்கும். அதே மாதிரி ஓவர் குக் ஆகாமலேயும் நம்மளுக்கு இருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப பெப்பர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ப்ரான்ஸ் எல்லாம் வெந்து இந்த மாதிரி சுருண்டுரும். ப்ரான்ஸ் வெந்துருச்சா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி வெந்து நம்மளுக்கு வந்து ரவுண்டாக ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை குக் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பன் வெசல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை அடுத்ததாக இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசின்றது 1/2 கிலோ அரிசி இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் எந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாம். ப்ரான் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்துக்கு பாதி அளவில் நீங்கள் தக்காளி எடுத்துக்கணும். இங்கே நான் 3 பெரிய வெங்காயத்துக்கு 1.5 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சிருக்க 2-3 பச்சை மிளகா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ப்ரான்ஸ்லேயே நம்ம வந்து நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் நிறைய எண்ணெய் விடலை. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிரியாணியில் எலுமிச்சம்பழம் அப்புறம் தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப புதினா வாசனை அடிக்கும். ப்ரான்ஸோட டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். அடுத்ததான் இந்த கிரேவிக்கு தேவையான இந்த பிரியாணி கிரேவிக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். இதில் மசாலாவில் மஞ்சள்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். இது நான் இன்றைக்கி நான் நல்லா ஸ்பைஸியாகவே செய்ய போகிறேன் அப்படின்றதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணாம்னு நினச்சிங்கன்னா 1 இல்லை 1 சேர்த்துக்கலாம். நம்மளோட பிரியாணியோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ப்ரான்ஸ் வேக வச்சதுலேயே நம்மளுக்கு நிறைய கொஞ்சம் தண்ணி அப்புறம் ஆயில் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால நான் வந்து இப்போது பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடணும். ஆனால் நான் வந்து இங்கே 3.25 கிளாஸ் வரைக்கும் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ப்ரான் வேகும் போதும் தண்ணி வரும். அதே மாதிரி ப்ரானை ஏற்கனவே வேக வச்சதுலேயும் நம்மக்கிட்ட தண்ணி இருக்குன்றதுனால
தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரிசி எல்லாமே நம்மளுக்கு ஒரு 50% வரைக்கும் வெந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற ப்ரான்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. ப்ரான்ஸ் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரான்ஸை வேக வச்ச தண்ணி அப்புறம் இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு அரிசிலையும் இறங்கிடும். இந்த மாதிரி செய்கிறதுனால ப்ரான்ஸ் ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். இந்த டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விடலாம். ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லிட்டை வைக்கிறேன். நான் இந்த மாதிரி செய்கிறதுனால உள்ளே இருக்கிற ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளோட பிரியாணி இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தம்க்கு கொடுக்கணும். இப்போ வந்து தண்ணி எல்லாமே வற்றி இந்த அளவுக்கு இருக்கும். சுத்தமாக தண்ணி இல்லாத போது தான் நம்ம வந்து ஒரு கிளறு லைட்டாக இந்த மாதிரி கிளறிட்டு அதை தம்மில் விடணும். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஒரு பிளேட் போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மேலே ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 20 நிமிஷம் தம்மில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட ப்ரான் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அடியிலையும் பிடிக்காமல் நல்ல சூப்பரான ஸ்பைசியான வீக்கெண்ட் ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி ரெசிபி தயாராகிடுச்சு. நிறைய பேர் பிரியாணி செய்யும்போது என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இல்லை, எல்லா பிரியாணியுமே வந்து யூனிட்டி பிராண்ட் லாங் கிரெயின் ரைஸில் தான் செய்வேன். நம்மளுக்கு இது லூஸ்லேயும் கிடச்சிரும். க்ரீன் கலர் பேக்கெட்டில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடச்சிரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியும் வாங்கிக்கலாம். இப்போ இது நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ப்ரான் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு ரைத்தா, சட்னி, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ முடிஞ்சோட கண்டினியூஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். வீக்கெண்ட் ஸ்பெஷலில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே கண்டிப்பாக கேளுங்க. பிரியாணியை தம்மில் விடுறதுனால சாப்பாடு நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு வந்து அதோட டேஸ்ட்டும் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரான் பிரியாணிக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்க்கு நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன். இந்த நாட்டுக்கோழி சிக்கன் குழம்புல கறி மசாலா பவுடர் இல்லாமல் தேங்காய் இல்லாமல் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா அப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட்டில் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த தூள் எல்லாமே சேர்த்துனாலே போதும். நம்மளுக்கு கறி மசாலா பவுடரோ இல்லை வந்து குழம்புக்கு தேவையான பவுடரோ தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இந்த மசாலாவை இந்த அளவுக்கு வதங்க விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கறியும் சேர்த்துடலாம். கறி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. இங்கே வந்து நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால தோலோடு இருக்குது. நீங்கள் நார்மல் கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம்.
நாட்டுக்கோழின்றதுனால இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. நீங்கள் சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் ஏற்றுனீங்கன்னா போதும். நான் வந்து இன்றைக்கி இதை ப்ரெஷர் குக்கரில் செய்யலை, பேனில் தான் செஞ்சுருக்கேன்றதுனால ஒரு அரை மணி நேரம் இதை வேக விட்டேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் பெப்பர், அப்புறம் வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய என்னோடய நான்வெஜ் ரெசிபீஸில் நான்வெஜ்ஜில் வந்து நம்ம லெமன் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான்வெஜ்ஜில் வந்து லெமன் சேர்த்துக்கிறதுனால நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லெமன் இதில் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கறியை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். கறி வேகிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் பெப்பர் சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால இதுக்கு மேலே காரம் சேர்த்துக்கல. கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குன்றதுனால அதை மட்டும் சேர்த்துருக்கேன். கறிக்கு தேவையான உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு அரை மணி நேரத்துக்கு வேக விடலாம். அரை மணி நேரத்துக்கு வேகும் போது நடுவில் ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருப்பேன். நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கரில் செஞ்சுருக்கீங்கன்னா ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பர் சுவையான இந்த நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தயாராகிருச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிக்கன் குழம்பு தேங்காய் இல்லாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.